சிவசக்தி அருள்வாக்கு ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்று பாதகஸ்தானங்களான இந்த ஜாதகத்தில் பாதகஸ்தானங்களும் மறைவு ஸ்தானங்களும் என்று குறிப்பிடப்படும் 6, 8, 12ஆம் பாவங்கள் பற்றியது. இந்த மூன்றையும் தான் முக்கிய மறைவு ஸ்தானங்கள். மற்றதில் 2, 3 வேறு என்ன 2, 3 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் கூட ஓரளவுக்கு மறைவென்று சொல்லி குறிப்பிடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே முக்கிய மறைவு ஸ்தானங்கள் 6, 8, 12. இந்த மூன்றையும் பற்றி பார்க்கலாம். இந்த மூன்றையாலையும் வார பாதிப்புகளை எப்படி ஓரளவுக்கு நாங்கள் பாதிப்புகளை குறைக்க முயற்சிக்கலாம் என்றதற்கு இது பற்றிய அறிவு இருந்தால் அதை நாங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். அதாவது பாதகஸ்தானங்கள்ன்றது மறைவு ஸ்தானங்கள் என்று குறிப்பிட்டுறார்கள். அப்போ அந்த இடத்துலையே அந்த ரெண்டுக்கும் கனெக்ஷன் ஆகிடுது. அதாவது ஒரு லக்ன பாவத்துக்கு மறைக்கப்பட்டிருக்கிற பாவ வீடுகள் என்ன அதுன்ற பார்வையில் எங்களோட லக்ன பாவம் இல்லை. முதலாம் பாவம் இந்த 6, 8, 12ஆம் வீடுகளுக்கு எங்களோட லக்னத்தை எங்களை பார்க்குறதுக்கு வசதி குறைவாயிடுது. அது மறைஞ்சிடுது. மறைகிறதால தான் எங்களுக்கு பாதிப்பு. இப்போ சூரியன் இல்லாத குறைவான காலம்ன்றது ஐப்பசி கார்த்திகை. அந்த மாதங்களில் தான் நாங்கள் அடிக்கடி விளக்கேற்ற வேண்டி இருக்குது. தீபாவளி தொடக்கம் கார்த்திகை தீபம் வரை ஒவ்வொரு நாளுமே விளக்கேற்றுவது சிறப்பு. என்றால் அவ்வளோ காலமே சூரிய ஒளியின் தாக்கம், சூரிய ஒளி கதிர்கள் பூமிக்கு கிடைப்பது குறைவு. ஆனால் விளக்கு ஏற்றுவதன் மூலம் அது அந்த வர்ற பாதிப்பை, சூரிய ஒளி கிடைக்காததால் வர பாதிப்பை இந்த விளக்கு ஏற்றுவதன் மூலம் அது சமன் செய்யுது. சரியா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல பார்க்குறேன். குளங்கள், ஆறுகள் எல்லாம் திறந்தவை. அவற்றை சூரிய ஒளி நெடுக பட்டு கொண்டே இருக்கும். அந்த தண்ணி நல்லது. அது எப்போவுமே சூரிய ஒளியை வாங்கி கொண்டிருக்கிறதால அதுக்குள்ள கெட்ட கதிர்கள் உள்ளுக்குள்ள அந்த சூரிய ஒளி டிரெக்டாக படையக்க அந்த கெட்ட கதிர்கள், கெட்ட வாயுக்கள், முக்கியமாக உருவாகிற கெட்ட வாயுக்கள் வெளியேறிடும். ஆனால் பாருங்கள், நாங்கள் பாவிக்கிற கிணறுகள்லேயே நாங்கள் பாவிக்கிற கிணறுகளில் ஓப்பனாக இருக்கும். அது பாலடையாமல் ஓப்பனாக கிளியராக இருக்கும். இல்லை நாங்கள் தொடர்ந்து பாவிக்கிறபடியாக அதை நாங்கள் நல்ல மாதிரி வச்சுருப்போம். இப்போ அந்த கிணறுகளில் இருக்கிற தண்ணி நல்ல சுத்தமான தண்ணியாக இருக்கும். வேண்டாம், அது டிரெக்டாக சூரிய ஒளியை வாங்குகிற தண்ணி. ஆனால் அதையே பாலடைஞ்ச கிணறாக பாருங்கள். அந்த பாலடைஞ்ச கிணறுக்குள்ள யாராவது விழுந்தால் லேசில் தப்ப மாட்டினோம். ஏன்னா அந்த பாலடைஞ்ச கிணறுக்குள்ள உள்ள மரங்கள், செடிகள் எல்லாம் வளர்ந்து அது சூரிய ஒளியை உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு, அதாவது கீழ் பகுதிக்கு சூரிய ஒளி படுறதை குறைக்க பண்ணிவிடும். இப்போ என்ன நடக்கும்? உள்ளுக்கேருந்து உருவாகிற வாயுக்கள் அந்த சூரிய ஒளி படாததால் வெளியேறதுக்கு வழி இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே தேங்கி நிற்கும். சரி, அப்படி தேங்கி நிற்க நீங்கள் 6வது அதுக்குள்ளே விழுந்தால் அவ்வளோதான். நீங்கள் கிணத்துக்கு விழுந்ததால் யாரும் சாகிறத விட அந்த வாயுக்கள் தாக்கி மயக்கம் வந்து அதால் நாங்கள் அதுக்குள்ளால் வெளியேற இல்லாமல் தான் சாகிறது அதுக்குள்ளே கூட. அதால் தான் ஆழ்துளை கிணறுகளில் யாரும் விழுந்தால், குழந்தைகள் விழுந்தால் நீண்ட நேரம் அங்கே நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் அந்த குழந்தையின் உயிருக்கு ஆபத்தாய் முடியும். காரணம், அந்த குழந்தை அந்த வாயுக்கள், விஷ வாயுக்கள் தாக்குறதால அது வெளிக்கிறந்துடும். நீங்கள் காப்பாற்ற போகிறதுக்கிடையில் அங்கே விஷவாயுக்கள் தாக்க வலிக்கட்டுறோம். அப்போ நாங்கள் முதல் சரி செய்ய வேண்டியது அந்த விஷவாயுக்களிலேருந்து அந்த குழந்தைய முதல் காப்பாற்றி வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு நீங்கள் காப்பாற்றுறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது பரவாயில்லை. சரியா? முதல் நாங்கள் செய்ய வேண்டியது அந்த குழந்தைய அப்போ அந்த மாதிரி சூரியன் அங்கே போகையில்லை, சூரிய ஒளி. அதே மாதிரி தான் எங்களுக்கு நல்ல கதிர்கள், நல்ல கிரக கதிர்கள் எங்களுக்கு போதியளவு கிடைக்காததால் தான் இந்த பாதிப்பு. அந்த வீடுகள் 3மே மறைக்கப்பட்டிருக்கிறதால அந்த 3 வீட்டுக்குரிய கிரகங்களின் அருளும், அதாவது கதிர்களும் நல்ல பயன்களும் எங்களுக்கு கிடைக்காமல் போகுது. அவ்வளோதான், அது மறைக்கப்பட்டிருக்கிறதால. ஆனால் அந்த வீட்டு கிரகம் எங்கே இருந்தாலும் கூட அது நல்ல நிலையில் இருந்துட்டா
அதாவது இந்த அந்த அந்த பாதகமான வீடே பாதகமாக இருக்கிறபடியாக அது இப்போ முக்கியமான 1, 5, 9 இருந்துட்டுது என்றால் அது நன்மையைத்தான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகுது. சரியா? மோசமான வீட்டு கிரகமாக இருந்தாலும் 1, 5, 9 முக்கியமாக 5, 9 அல்லது 9 மெயினாக 5 என்றாலும் கூட அது பாதகாதிபதியாக இருந்துட்டால் 5 என்றபடியாக அது பிள்ளைகள் மூலமாக ஏதாவது துன்பங்களை தந்து கொண்டிருக்க பார்க்கும். 6ஆம் வீட்டு அதிபதி 5லேயோ 8ஆம் வீட்டு அதிபதி 5லேயோ 12ஆம் வீட்டு அதிபதி 5லேயோ இருந்தால் ஓரளவுக்கு அந்த பாதகங்களை செய்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது 9 இருந்துட்டால் கொஞ்சம் நன்மையை செய்யும். அதுலேயும் நான் கொஞ்சம் அவதானிச்சிருக்கிறேன். 9 இருந்துட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மையை செய்யும். ஆனால் பிறகு 9ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும். 9ஆம் அதிபதி போய் பிறகு 12லேயோ 8லேயோ 5லேயோ 6லேயோ இருந்தாலும் அது இது பாதகாதிபதி 9 இருந்தால் அந்த பாதகாதிபதியால் நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இங்கே 9ஆம் அதிபதி போய் எங்கேன்னு இருந்துட்டால் மறைவான வீடுகளில் 9ஆம் அதுக்காக தான் சொல்லுவேன். இப்போ லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இந்த மறைவு ஸ்தானங்கள் பாதகஸ்தானங்கள் என்றதை விட மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 போய் இருந்துட்டால் அந்த கிரகத்தால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது குறைவாயிடும். சரியா? அதால் பாதகமான விளைவுகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய இப்போ தந்தை இல்லாட்டி என்ன பாதகம்? தந்தையால் எங்களுக்கு பாதகம் இல்லை, அவர் இல்லாததால் எங்களுக்கு பாதகமான விளைவுகள் வருகிறதே ஒழிய அவரால் பாதகமான அவர் இல்லாமல் போன அவர் விருங்கிய போட்டார். சரியா? அப்போ அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் இல்லாட்டியும் அது எங்களுக்கு பாதிப்பு தான். புரியுதா? அப்போ இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை விட இன்னொன்று முக்கியமாக சுபக்கிரகங்களும் இந்த 6, 8, 12 போனால் அதுவும் எங்களுக்கு அவையால் அந்த சுபக்கிரகங்களால் கிடைக்கிற நன்மைகளும் எங்களுக்கு குறைஞ்சிடுது. சரியா? குறைஞ்சிடுது. ஆனால் அவை அளவுக்கு மீறின பாதகத்தை செய்யணும். 6, 8, 12 சுபக்கிரகங்கள் போகும்போது அளவுக்கு மீறிய பாதகத்தை செய்ய மாட்டார்கள். ஆனால் அவர்களால் எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளும் கிடைக்காமல் குறைவாக இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா அவை மறைஞ்சிருக்கணும். அவையால் எங்களுக்கு அவை எங்களை பார்த்தா தான் எங்களுக்கு அந்த அவர்களுடைய கதிர்கள் கிடைச்சா அதால் கிடைக்கிற பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் பாதக கிரகங்கள் மோசமான பாவக்கிரகங்கள் போய் இந்த 6, 8, 12 இருந்துட்டா அது முக்கியமாக சனி 6 இருக்கிறது ஓகே, ராகு கேது 6 இருக்கிறது ஓகே. ஆனால் இந்த சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயும் 6 ஓகே, செவ்வாய் 6 இருக்கலாம், சனி 6 இருக்கலாம், ராகு கேது 6 இருக்கலாம். சூரியன் கூட ஓரளவுக்கு சூரியன் 2 கெட்டான், சூரியன் கூட ஓரளவுக்கு 6 இருக்கலாம். சரியா? சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி. சரியா? 6ஆம் வீட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் 8, 12 இந்த கிரகங்கள் இருந்துட்டால் அவர்களால் எங்களுக்கு கொஞ்சம் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த 8, 12 இந்த கிரகங்கள் இருந்துட்டால் அதுவும் 12 இருக்கிற இந்த கிரகங்களால் நெடுக உபத்திரவம் தான் எங்களுக்கு, நன்மைகள் குறைவு. 8 இருந்தால் 8 உங்களுக்கு தெரியும் அஷ்டமஸ்தானம். அஷ்டமத்தில் கிரகங்கள் வந்தாலே எங்களை போட்டு ஆட்டிடும். காரணம் அதுதான் அளவுக்கு மீறின மறைவு ஸ்தானம், அஷ்டமஸ்தானம். அதுக்கு கொஞ்சம் அடுத்த ஈக்குவல் 12. 3ஆவதாக தான் 6ஆம் பாவத்தை நான் சொல்லுவேன். சரியா? இந்த 12 மறைமுக எங்களுக்கு புரியாதவை மறைமுக எதிரிகள் என்று. மறைமுக எதிரிகளை குறிக்கிறது 12ஆம் இடம். அது சரியான கொஞ்சம் வில்லங்கமான ஒரு இடம். சரியா? 12 இப்போ 8, 12. ஆனால் 8லேயாவது கொஞ்சம் ஒரு 25-30% நன்மைகள் நடக்கும் என்றால் திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கிற இடமும் மட்டுத்தான், ஆராய்ச்சிக்குரிய இடமும் மட்டுத்தான். ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற ஆக்களுக்கு அங்கே 8 ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். 8 கிரகம் இருக்கிற ஆக்கள்லாம் ஆராய்ச்சி படிப்பை படிப்பார்கள். பொதுவாக டாக்டரேட் பண்ணுற ஆக்களுக்கு அநேகமாக 8 ஒரு கிரகம் இருக்க பார்க்கும். அல்லது 8ஆம் அதிபதியோடு அவர்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்க பார்க்கும். சரியா? அப்படியான ஆக்களுக்கு தான் 8 ஆராய்ச்சி படிப்புகள் அநேகமாக வாரது. இனி இந்த பொதுவான ஆராய்ச்சிகளுக்கு 8 ஒரு முக்கியமான இடம். அப்போ 6, 8, 12 என்ன செய்யணும்? 6, 8, 12 பாதக கிரகங்கள் போயிருந்துட்டால் பொதுவாக நாங்கள் பாருங்க
6ஆம் இடம் இயற்கை ஜாதகத்தில், காலபுருஷ ஜாதகத்தில் 6ஆம் இடம் வந்து கன்னிராசி. அங்கே அது புதனுக்குரிய இடமாக இருந்தாலும் நாங்கள் அந்த மாதம் என்ன செய்கிறோம், புரட்டாசி மாதம் சூரியன் புரட்டாசியில் அந்த மாதத்தில் வரைக்கான் கன்னிராசிக்கு போகும். அப்போ புரட்டாசி மாதம் வரைக்கான் சூரியன் கன்னிராசிக்கு வரும். ஆனால் அங்கே நாங்கள் புதனுக்கு வழிபாடு செய்கிறே இல்லை. புதனுக்குரிய பெருமாள் கோயில்களில், புதனுக்குரிய பெருமாள் கோயில்களில் ஆருக்கு வழிபாடு செய்கிறோம்? சனீஸ்வரனுக்கு. அவர் தான் கர்மகாரகன். அந்த கர்மாவால் தான் இந்த 6ஆம் இடத்தை நாங்கள் நீர்க்க முடியும். அதாவது எங்களுக்கு பூர்வ புண்ணிய கர்மாவால் எங்களுக்கு எதிரி நோய் கடன் உருவாகிறார்கள். எதிரி நோய் கடனுக்கு காரணம் பூர்வ புண்ணிய கர்மா. அப்போ கர்மகாரகனைத்தான் நாங்கள் வழிபட முடியும். புதனை வழிபடையில், ஆனால் புதனை ஆளுகிற பெருமாள் கோயில்களில் சனிக்கு வழிபாடு செய்கிறோம். அப்போ சனியையும் வழிபடுறோம், புதனை வழிபடாமல் புதனுக்காக பெருமாளை வழிபடுறோம். விளங்குதா? அப்போ நாங்கள் ஆனால் சனிக்கு என்ன செய்கிறோம்? அன்றைக்கு நல்ல எண்ணெய் வைக்கிறோம், நல்லெண்ணெய் எள்ளில் இருந்து வாரது. எள்ளு சனிக்குரிய தானியம். அப்போ எள்ளெண்ணெயால் உடல் முழுக்க பூசி தேய்ச்சி அதை ஊற விட்டு, அதாவது சனிக்கிரகத்தின் கதிர்களை ஈர்ப்பதற்காக. சனிக்கிரகத்தின் கதிர்கள் குறைவாக இருக்கும்போது தான் எங்களுக்கு பாதிப்பு வருது. அதுதான் 8ல் போகைக்கேயும் 12ல் வரைக்கேயும் 2 இடமும், அது ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி சனி பகவான் 8லேயோ 12லேயோ வரும்போது, ஏழரை சனி 12ல் வரைக்கான ஆரம்பம். அந்த முதல் 2.5 வருஷம்தான் பட்டு மோசமாக இருக்குது. அடுத்த 2.5 வருஷம் ஒரு மனப்பயம், சஞ்சலம், சோம்பல், உடல் உபாதைகள் அதுகள் இருந்தாலும் அந்த 12ஆம் இடத்துல ஆட்டுற மாதிரி அந்த அடுத்த 2.5 வருஷம் ஆற்ற இல்லை. சரியா இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த 12 விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ 12 மட்டும் தான் முழு மறைவு ஸ்தானங்கள் 12 மட்டும்தான் அளவுக்கு மாறி. ஆனால் 6ல் மறையக்க அவ்வளவு அந்தளத்துக்கு அதை வெற்றி ஸ்தானம் என்று தான் 6ல் சனி வரைக்க நல்லா இருப்பவர்கள் என்று தான் சொல்லுவார்கள். சரியா? இந்த 6ல் இருக்கிற சனி அந்த எதிரி நோய் கடனை, இந்த சனின்ற குணம் வந்து உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி போடும் எதிரி நோய் கடனை. அது சனின்ற குணங்கள், சனி கிரகத்தின் குணங்கள். ஆனால் லக்னத்தில் வரைக்க அது எங்களுக்கு தந்துடும். 6ல் வரைக்க அது எதிரி நோய் கடனுக்கு கொடுக்கும் அந்த சனி. சரியா? கொடுத்து துவம்சம் பண்ணி போடும். ஆனால் எங்களுக்கு வரைக்க அது எங்களை அப்படி ஆக்கி போடும். அப்போ அது எங்களுக்கு நல்லதில்லை. அதான் அந்த சனி கிரகத்தின் கதிர்கள். ஏன்னா சனி ஒரு இருள் கிரகம், சூரியன் தான் ஒளிமிகுந்த கிரகம். ஆனால் சனி ஒரு இருள் கிரகம். அதால் தான் சனி 6ல் போய்க்க 3ல் போய்க்க, 3ம் ஒரு பாதி மறைவு ஸ்தானம், அது முயற்சிக்குரிய ஸ்தானமும் கூட. அப்போ அந்த முயற்சிகளில் சனி என்ன மாதிரி குணம், அப்போ அந்த குணங்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம்ன்றது தான் நாங்கள் அர்த்தம். புரியுதா? அப்போ ஆனால் லக்கினத்துலேயோ 7லேயோ வரைக்க அது அவ்வளோ நல்லதில்லை. அது எங்களை தாக்கி விட்டுரும் பிடிச்சி. சனிங்கன்னா நேரடியாக சனிக்கிற கதிர்கள் எங்களுக்கு வரைக்க 8ல் வரைக்கும் முழுக்க மறைஞ்சிடுது, அதுவும் கூடாது. சரியா? அப்போ அந்த நேரங்களில் நாங்கள் 8லேயோ 12லேயோ அஷ்டமச்சனியோ 7ரை சனின்ற ஆரம்பமோ வரைக்கும் நாங்கள் செய்ய வேண்டியது, புரட்டாசி மாதம் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் செய்வேன். அதோட இந்த நீல நிற ஆடைகள் நீல நிறமாக பயன்படுத்துறது, அந்த சனிக்கதிர்களை அந்த ஆடை ஈர்த்து தரும் எங்களுக்கு. அதன் மூலம் எங்களோட உடம்புக்கு அந்த கிரகங்களோட இப்போ நேர சனி கதிர்களை எங்கள் மேல் படுவதை விட இந்த மாதிரி அதால் தான் நல்ல எண்ணெயண்டே வச்சார்கள். அது நல்ல விதமாக அந்த கதிர்களை ஈர்த்து தரும். கெட்ட விதமாக தராது, நல்ல விதமாக தரும். அதுக்காகத்தான் நல்லெண்ணெயெலாம் நாங்கள் பயன்படுத்துகிற நல்லெண்ணெய் தான் முழுக்க. சரியா? தேங்காய் எண்ணெய் சமையலுக்கு தான் அதிகம் பயன்படுத்துவோம். ஆனால் நல்லெண்ணெய் பாதி சமையலுக்கும் பாதி நல்லெண்ணெய் தான். வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய், பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயில் வதங்கிவிடும். பொரியணுமெண்டா தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவோம். சத்தும் கூட தேங்காய் எண்ணெய். ஆனால் தேங்காய் எண்ணெய்ன்ற சத்து வேறு, ஆனால் தேங்காய் எண்ணெய் சூடானது, நல்லெண்ணெய் குளிர்ச்சியானதும் கூட. அப்போ உடல் எப்போவுமே சூடாகிறது எங்களுக்கு உடம்பு எப்போவுமே அதான் இரவு படுக்கும்போது தான் அந்த உடல் சூடு அதிகமாக. பகல் நாங்கள் வேலை முழிச்சிருக்கும் போது அந்த சூடு வெளியேறிக்கொண்டே இருக்கு. நாங்கள் படுத்திருக்கும் போது அந்த சூடு உள்ளுக்குள்ளேயே சுழறதால உடம்பு சூடாகிடும்.
அதால் தான் காலம் எழும்பினோன்னு குளிக்கணுமன்றவ. காலையில் குளிக்கணும். குளிக்கிறத பின்னுக்கு போடக்கூடாதுன்ற காலமாக அந்த உடல் சூட்டை தணிச்சாத்தான் எங்கள் கண்களுக்கு புத்துணர்ச்சி, தலைக்கு புத்துணர்ச்சி, நெத்திக்கு தலை முடி கொட்டாமல் இருப்பதற்கு. நாங்கள் மைரண்டு இலங்கையில் பொதுவாக மைரண்டு தான் பயன்படுத்துவோம். ஆனால் மைரண்ட சொல் தென்னிந்தியர்களில் அது ஒரு கூடாத ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை அப்படி நினைப்பதில்லை. என்றால் அது மயிரண்டா தலைமுடி தான். அப்போ அது மயிர். ஆனால் நீங்கள் அது இந்தியர்கள் அதை மயிருக்கு சமம் என்ற ஒரு இதுகளை பயன்படுத்த நாங்கள் அதெல்லாம் இப்போ இந்தியர்களை பார்த்து பயன்படுத்த ஆரம்பித்து தவிர அதை நாங்கள் மயிரை நாங்கள் அடுத்தவைக்கு திட்டுறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறே இல்லை. இப்போ அதால் எங்களுக்கு அந்த மயிர்ன்றது சாதாரணமான ஒரு சொல். அதில் ஒரு அது கூடாது என்ற இது எங்களுக்குள்ளே இல்லை. நாங்கள் அதை யார் பயன்படுத்தினாலும் அதால் கோவப்படுறே இல்லை. இப்போ தான் அது தெரிய வருது எங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தலைமுடி கொட்டுறதெல்லாம் இந்த உடல் சூடாகிறதால. அப்போ காலையில் குளித்து வர்றதால, அதுவும் காலையில் குளிக்க தலையில் எண்ணெய் இல்லாட்டி தலையில் முதல் தண்ணி தெளித்து போட்டுத்தான் பிறகு முகத்திலேருந்து உடலுக்கு தண்ணியை வாக்க வேணும். தலையில் எண்ணெய் இருந்ததுன்னா நாங்கள் சும்மா சாதாரணமாக தலையை குளிக்காமல் உடலில் மட்டும் கழுவி கொண்டு வரலாம், உடலை குளிப்பாட்டி கொண்டு வரலாம். ஆனால் தலையில் எண்ணெயும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் நாங்கள் உடலில் மட்டும் குளிக்க, தலையில் குளிக்காமல் உடலில் மட்டும் குளிக்க அந்த சூடு முழுக்க தலைக்கு போயிடும். சரி, அதுவும் கூடாது. அப்போ வெறும் தலையாக இருந்தால், எண்ணெய் இல்லாத தலையாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் உச்சந்தலையில் தெளித்து போட்டுத்தான் நாங்கள் சாதாரணமாக குளிக்கணும். முழுகும்போது பரவாயில்ல, தலை முழுகும்போது தலை குளிக்கும்போது பரவாயில்லைன்னா அது முழு உடலும் தண்ணி படுது. அப்போ இதுதான் புரட்டாசி மாதத்தில் செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாக செய்ய வேணும். நாங்கள் அஷ்டம சனியிலையும் 12 சனி வரும்போதும் காகத்துக்கு சாதம் வைப்பது, வயோதிகர்களுக்கு மிகவும் உடல் வயோதிபம் காரணமாக கஷ்டப்படுறவர்களுக்கு உதவுதல், வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவுதல், வயோதிபத்தாலும் வறுமையாலும் வாடுபவர்களுக்கு உதவுதல், உடல் ஊனமுற்றவர்கள், இதெல்லாம் சனி கிரகத்தின் ஒரு இதால் தான் வாரது அவர்களுக்கு உதவுதல். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவுதல், வறுமை, வயோதிகம், உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவுதல், மற்றது காத்துக்கு சாதம் வைத்தல், நீல நிற ஆடைகள் பயன்படுத்துதல், மற்றது எண்ணெய் குளியல் முறையாக சனிக்கிழமைகளில், சனி புதன்கிழமை கூடி வைக்கலாம். ஆனால் எப்போவுமே நாங்கள் சின்னனில் வளரும்போது முழுகின தலை குளித்த அடுத்த நாள் உச்சந்தலையில் காலை எழும்பினோன்னு உச்சந்தலையில் நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் வைக்க சொல்லுவாங்க எங்களுடைய அம்மா. சரியா, அதை வச்சத்தான் அந்த கிழமை, அதாவது அடுத்த முழுக்கு வரும் மட்டும் தலையில் குளிக்கும் மட்டும் அந்த எண்ணெய் தலையில் இருக்க வேணும். இருந்தால் தான் எங்களை அதை பாதிக்காது, எங்களோட தலையும் பாதிக்காது, தலை முடியை பாதிக்காது, கண்ணை பாதிக்காது. கண்ணெல்லாம் பாதிக்கிறதுக்கு நான் இப்போ தான் முழிச்சு கொண்டேன். கனகாலமாக அந்த கண்ணை பாதிக்கிறதெல்லாம் சூடு, உடல் சூடு, நித்திர தூக்கம் இல்லை. தூக்கமின்மையும் உடம்பு சூட்டுக்கு காரணம். சரியா, தூக்கமில்லை, ஒழுங்காக தூங்க வேணும். சனி 8 வரைக்க 12 வரைக்க வேளா வேலைக்கு தூங்க வேணும், வேளா வேலைக்கு எந்திரிக்க வேணும், குளிக்க வேணும். இனி நாங்கள் சோம்பலாக இருக்க பண்ணும் சனி. ஏன்னா அந்த கிரகங்கள்ட கதிர் கிடைக்காட்டியும் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, கூடவாக இருந்தாலும் பிரச்சனை. அதுதான் சனீஸ்வரன் ராசி லக்னத்தில் வந்தாலும் நல்லதில்லை, அதே நேரம் மறைஞ்சு போனாலும் நல்லதில்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நாங்கள் இப்படி நீல நிற ஆடைகள் பயன்படுத்துவதன் மூலமும், நல்லெண்ணெயை பயன்படுத்துவதன் மூலமும், நல்லெண்ணெயை சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்தலாம். அதுகள் மூலமாகவும் அந்த சனிக்கின்ற கதிர்களை ஈர்ப்பதன் மூலம் அந்த பாதிப்புகளை குறைச்சி கொள்ளலாம். முழுசாக மாறுமண்டில்லை, அதை குறைக்கிறதுக்கு, இப்போ தலைக்கு வரதை தலைப்பாகையோட போக வைக்கிறதுக்கு எப்படியும் பாதிப்பை தரப்போகுது, அதை குறைவாக நாங்கள் இதுன்றதுக்கு. இப்போ இதுகள் எல்லாம் சரியான ஒரு ஈஸியான வழி. உங்களுக்கு பெரிய பெரிய பரிகாரம், யாராவது பெரிய பெரிய பரிகாரம் கேட்கணும், ஆனால் அதையும் செய்ய மாட்டோம். சிம்பிள் பரிகாரம் சொன்னாலும் ஒருத்தரும் செய்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? உதய செய்தா போல எல்லாம் நடக்க போதான். அப்போ கடைசியாக நீங்கள் பெரிய பரிகாரம் செய்ய போகிறதில்லை, சின்ன பரிகாரம் செய்ய போகிறதில்லை. என்னதான் உங்களுக்கு வழி? நீங்கள் பட்டுத்தான் திருந்த வேணுமென்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. பட்டுத்தான் அனுபவிச்சுத்தான் நீங்கள் தெளிய போகிறீங்களா ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால்
சனி விட்டுட்டு போயிருக்க நல்ல நிலையெல்லாம் விட்டுட்டு போயிடறேன்டா அந்த அனுபவம் எங்களை எழுப்பி விட்டுரும். ஆனால் உழுப்பில் இப்படி ஒரு நிலைமை திருப்பி வரக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். அந்த நேரங்களில் இது ஒரு வழிமுறை. இந்த கிரகங்களுமே அந்தந்த மறைவிடங்களுக்கு போகும்போது அவற்றை பலப்படுத்துறதுக்கு அந்த கிரகம் சார்பான விஷயங்களை நாங்கள் செய்ய வழிகிட்டால் அது கொஞ்சம் பாதிப்பை குறைச்சி தரும். அவ்வளோ குறைச்சி தரும். அது நல்லது தானே, எங்களுக்கு நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இறை வழிபாடு. அதை போல் இறை சரணாகதியை போல் எங்களை காப்பாற்றக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் இருந்து கும்பிடலாம், ஆனால் எங்களோட அந்த தாக்கம் வீட்லேயும் பிரதிபலிக்க வழிகட்டுறோம். ஏன்னா நாங்கள் ஈர்த்து போடுவோம், அந்த எதிர்மறைகளை வீட்டில் ஈர்த்து போடுவோம். அப்போ என்ன தான் வீட்டுக்குள்ளே செய்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறது குறைவாக இருக்கும். நேர்மறை சக்தி வீட்டுக்குள்ளே குறைஞ்சிடும். என்றால் நாங்கள் அந்த இப்போ சனி ராசிக்குள்ளேயோ லக்கினத்துக்குள்ளேயோ வரும்போதோ எட்டில் போய்க்கோ நாங்கள் மோரல் எல்லாமே வீக்காக ஃபீல் பண்ணிடுவோம். மனத்தாலேயும் உடலாலேயும் நாங்கள் தளர்ந்துடுவோம். சரியா? ஏன்னா அந்த எனர்ஜி எங்களுக்கான அந்த சக்தி, அந்த கிரகத்தின் சக்தி கிடைக்காததால் தளர்ந்தோன்னா அது வீட்டில் பிரதிபலிக்க. வீடு சுத்தமாக வச்சுருக்க எல்லாமே இருக்கும். இந்த ஆக்டிவாக நாங்கள் எங்களால் செயல்பட இல்லாமல் இருக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்பட. அப்போ அது எல்லாத்துலேயும் தானே அது வீட்டுக்குள்ளே நெகட்டிவிட்டி தண்டபாடில் உருவாக தொடங்கிடும். அப்போ முயற்சி செய்து அதில் நீங்கள் வேணுமெண்டா பழையபடி க்ளீன் பண்ணி வடிவாக ஒழுங்காக பூசைகள் புனஸ்காரங்கள் வாசமாக வச்சுருக்கிறது, சாம்பிராணி தூபம் போடுறது, அதுகளை தொடர்ந்து வச்சுருந்தீங்களா அது கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வீட்டில் இருக்கும். அப்போ வீட்டில் நீங்கள் வழிபட்டால் அது உங்களுக்கு போதுமானது, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு காரணத்தால் தான் ஔவையார் சொல்லி வச்சது, ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஔவையார் சொன்னதுக்கு காரணமே இந்த ஒரு காரணத்தான். கோயிலுக்கு போய் வந்தால் இப்போ நானே ஒரு 10 நாளைக்கு முதல் எனக்கே சரியான மென்டலி மோரலி மைண்ட் வாய்ஸ் நான் செட்டியாக கீழே விழுந்து போச்சு. ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சா போல் அது என்னை அறியாமல் அதுக்கு என்ன செய்கிறது, என்ன 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 மாதிரியான இதில் அதை நான் செயல்படுத்துகிறேன். எனக்கு புத்தி வேலை செய்யலை, புத்தி வேலை. அப்போ மைண்ட் வாய்ஸ் நான் கொஞ்சம் கீழே சரியான டவுனாக போயிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன்றதுக்குள்ளே உழைஞ்சோன்னு இருக்க. பிறகு கோயிலுக்கு போய் வர எந்த தேவைக்கோ ஏதோ ஒரு தேவைக்காக கோயிலுக்கு போனான். அன்றைக்கு போயிட்டு வர பயங்கர வித்தியாசம் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கு பிறகு நான் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, தன்னம்பிக்கை ஒரு அது சமாளிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அதெல்லாம் அதுக்காகத்தான் அந்த கோயிலுக்கு போய் வந்தால் அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி அங்கே இருக்கிற பாசிட்டிவிட்டி எங்களோட நெகட்டிவ், அது அங்கே இருக்கிற நேர்மறை எங்களோட எதிர்மறையே இல்லாமல் பண்ணி போடும். அப்போ அது எங்களுக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியை தரும், மூளையை வேலை செய்ய பண்ணும், உடம்புக்கு புத்துணர்ச்சியை தரும். அப்போ மூளையின் வேலை செய்ய நாங்களாகவே ஐடியாவை கண்டுபிடிப்போம். அதுக்காகத்தான் ஆலயம் தொழுவது சாலவன் நன்று, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கவே வேண்டாம் என்று ஔவையார் சொல்லி போட்டாள். ஏன்னா அந்த கோயில் இருந்தால் தான், நான் கிட்ட கோயில் இருந்தால் தான் போய்விடுவோம். தூரம் இருக்கிற கோயிலுக்கு அதை போவோம், நாளைக்கு போவோம், நாளாண்டையே போவோம் பண்ணுவோன்னு இருப்போம். அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் கோயில் இருந்தால் ஏதாவது ஒரு இது வந்தோன்னே எட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எவ்வளோ மாற்றங்களை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கோம். அப்போ எப்போவுமே இறை சரணாகதியை போல் ஒரு பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. இறைவனை நாங்கள் முழு நம்பிக்கையோடு பிடிச்சாலே அந்த இறைவன் தன்னை நம்பியதுக்காகவே அருளுவார், நம்பியதற்காக அவர் கைவிடார். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் அந்த விஷயங்களை சமாளித்து வெளியில் வரக்கூடியதாக இருக்கோம். மற்றபடியே இதுகளை எல்லாம் அந்த மறைவு ஸ்தானங்கள்ண்ட இதுதான் மறைந்திருக்கிறதால அவற்றின் முழு இப்போ நாங்கள் அம்மா அப்பாவோ யாருக்கோ முன்னால் நெடுகி இருக்கும்போது அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை வருது. என்ன அவர்களும் எங்களுக்கு எது மொண்டன். ஆனால் அவர்களுக்கு தெரியாத இடத்துல நாங்கள் போய் நிற்க எங்களுக்கு ஒரு ஆபத்தாந்திரம் வேண்டாம். எங்களோட பெற்றோருக்கு தெரிய வராது பிள்ளைக்கு என்ன நடக்குதுண்டு. இப்போ அவர்களால் காப்பாற்ற முடியாத நிலைமை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த வீடுகளும் 6, 8, 12ன்றது அதுதான். ஆனால் அது 6, 8, 12 சுப வீடுகளுக்கு, சுப கிரகங்களுக்கு வீடாக இருந்து விட்டால் அவர்களால் அவ்வளவு மோசமாக பாதிப்பு தர முடியாது, அவ்வளவு மோசமாக தரமாட்டார்கள்.
அதனால் கிரகங்களுக்குரிய வீடுகளாக இருந்து விட்டால் அதன் இது அதே நேரம் முழு சுபக்கிரகங்கள் 6, 8, 12 மறைகிறதும் அவ்வளவு நல்லதில்லை. அப்படி சுபக்கிரகங்கள் மறைஞ்சிருக்கிற நேரங்களில் அந்த சுபக்கிரகங்களுக்குரிய உணவுகளையோ ஆடைகளையோ நிறங்களையோ அந்த பயன்படுத்துவது எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்யும். எவ்வளவோ நன்மைகளை செய்யும். அதனால தான் கலைஞர் கருணாநிதி அவருக்கு அது மறையே இல்லை. ஆனாலும் அந்த மஞ்சள் துண்டோடு தான் தனக்கு அதை பற்றி விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து அந்த மஞ்சள் துண்டோடு தான் இறுதி வரை இருந்தார். சரியா? இத்தனைக்கும் தமிழ்நாட்டில் பாதி தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன். அந்த மஞ்சள் துண்டை விடையில்லை. அந்த மஞ்சள் துண்டை ரக்கிறவரை விடையில்லை. அவருக்கு இருக்கிற அந்த புத்தி எங்கள் யாருக்கும் இல்லை. அவர் நாத்திகவாதியாக இருந்தும் அந்த மஞ்சள் துண்டை கைவிடையில். நாங்கள் எவ்வளவு ஆஸ்திகம் கதைச்சாலும், எவ்வளவு கடவுளை நம்பினாலும், எவ்வளவு கோயிலுக்கு போய் வந்தாலும் நான் போட்ட அந்த நிறங்கள் பற்றிய பதிவுக்கு ஆதரவு வரையில்லை. அதே உங்களுக்கான நெகட்டிவ் பலனை நீங்களே முடிவு செய்கிறத காட்டுது. சிம்பிள் விஷயங்களில் நிறைய நன்மைகள் இருக்குது. எல்லாமே சிம்பிளாக கடவுள் எங்களுக்கு தந்துருக்கிறார். ஆனால் நாங்கள் சிம்பிளான விஷயங்களும் நம்புறையில்லை. கடவுளே இருக்கிறார், ஆனால் கடவுளே நம்புறையில்லை. கடவுளே இருக்கிறார். அதுக்கு தான் இவ்வளவு கோயில்கள், இவ்வளவு ஆன்மீக புத்தகங்கள். எங்களோட மதத்தில் இருக்கிற ஆன்மீக புத்தகங்கள் கடல் அளவு. மற்ற எல்லா மதத்துக்கும் ஒவ்வொரு புத்தகம் தான் இருக்குது. எங்களுக்கு 1000 கடவுள் மற்ற எல்லா மதத்துலேயும் ஒவ்வொரு கடவுள். எங்களுக்கு 1000 கடவுள், 1000 புத்தகங்கள், 1000 வழிமுறைகள். ஆனால் நாங்கள் தான் அதை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதையெல்லாம் சிம்பிளாக நினைக்கிறோம். எங்களுக்கு பெரிய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் சிம்பிளான விஷயங்களில் கடவுள் எங்களுக்கு காட்டி போட்டு போகிறார். அந்த சிம்பிளான விஷயங்களால் இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நாங்கள் அதை விட்டுட்டு பெரிய விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்குறதால நாங்கள் தான் எங்களோட நன்மைகளை வீணடிச்சு, ஈஸியாக கிடைக்கிற நன்மைகளை வீணடிச்சு கொண்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமுமே சிம்பிளாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய விஷயத்துக்கு பதில் அல்லது தீர்வு எளிமையான தீர்வுகள் இருக்குது. ஆனால் நாங்கள் யாருமே அதை நம்புறையில்லை. அண்மையில் கூட ஒருவர் என்னிடம் ஜாதகங்கள் 2-3 தந்து அதை பார்த்து பரிகாரம் சொல்லிக்கிட்டார். நானும் ஏதோ பரிகாரம் கேட்டபடியாக அவர் நான் சொல்கிறத எல்லாம் கேட்டு செய்ய போகிறாரு. 2 மணி நேரம் அவரோட பேசின நேரம் 2 மணி நேரம். அதுக்கு முதல் நான் ஜாதகங்கள் பார்க்க எடுத்துக்கொண்ட நேரம். ஆனால் கடைசியாக அவர் அதுக்கு அவர் தந்த கருத்துகள்லேயே எனக்கு விளங்கிட்டு இவர் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. அப்போ இது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக அறிகிறதுக்காக கேட்குறார். அதை பற்றி எதுவுமே அவர் செய்ய போகிறது இல்லையாண்டா என் நேரம் நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண நேரம் முழுக்கவே வேணுன்னு நினச்சேன். நியாயமாக இவ்வளோ நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவர் நன்கு தெரிஞ்சவர்ன்றபடியாக நான் காசும் இல்லை. அப்படி சும்மா நான் சொல்லும் போது அவ்வளோ நேரம் எனக்கு டோட்டல் வேஸ்ட்மாக இருந்தது. அதுக்கு பிறகு வேறொரு ஜாதகத்தை அனுப்பியிருந்தேன். அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வைக்கலாம் நாங்கள் டைமை ஸ்பெண்ட் அந்த என்னுடைய ஒவ்வொரு நேரம் என்னுடைய நேரம் பொண்ணானது. அது 4 பேருக்கு பயன்படும் வேண்டாத்தான் எனக்கு அதை பயன்படுத்த விருப்பம். நான் சும்மா தேவையில்லாமல் அதால் பிரயோசனம் இல்லாத ஆக்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு 1000 விஷயங்கள், எனக்கு 1000 வேலை செய்ய இருக்குது. எனக்கு எனக்கு கடவுள் நிறைய நன்மைகளை எனக்கு தந்திருக்கிறார். அது ஒவ்வொன்றையும் எனக்கு பயன்படுத்த எனக்கு ஆயுள் போதாதே என்றது தான் என் கவலை. நான் அடிக்கடி கடவுள்கிட்ட இவ்வளோத்தையும் தந்தனி, எனக்கு அவ்வளோத்தையும் நான் செயல்படுத்துறதுக்கு எனக்கு நேரம் காணாமல் இருக்கே என்று தான் நான் சொல்கிறது. அவ்வளோத்துக்கு எனக்கு செய்ய இருக்குது. ஆனாலும் யாராவது கேட்டோன்னு அது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு தெரிஞ்சதுகள் 4 பேருக்கு நன்மையாக போட்டுமே என்று சொல்ல வழிகிட்டார். அவர் என்னத்துக்கு கேட்குறார், பலன் கேட்குறாருன்னு எனக்கு விளங்கல. அதை கேட்டு என்ன செய்ய போகிறார்? ஒன்றுமே செய்ய போகிறதில்லை. ஏன் கேட்குறார்? அப்போ பரிகாரம் அதில் நம்பிக்கை இல்லை, செய்ய முடியாது என்றால் பிறகு நீங்கள் அதுக்குள்ளால நீங்கள் வரப்போகிறதில்லை. இப்போ என்னத்துக்கு பலன் கேட்குறீங்க? கேட்டு என்ன புண்ணியம் எனக்கு தெரியலை. அனுபவித்து கழித்து கடந்து பிறகு சில ஆன்மாக்கள்னு நிலைமை அவர்கள் அனுபவித்து அடுத்தடுத்த பிறவிகளில் பிறகு பட்டு தெரிச்சு தான் அவை முன்னேறலாமன்ற நிலையில் இருக்கிறாக்களை நாங்கள்
அளவுக்கு மீறி நாங்கள் கை கொடுத்து உதவி இயலாது. ஓரளவுக்கு அதை பயன்படுத்தி வெளியில் வரக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் என்னுடைய பதிவுகள் பயன் செய்யும். ஆனால் எல்லாரையும் எதிர்பார்த்து நான் போடையில்லை. எல்லாரையும் ஆனால் பார்க்குற ஆட்களுக்கு அதை பயன் செய்ய வேணுமென்றது தான். இது இவ்வளவோ ஈஸியான விஷயங்கள் நான் உணர்ந்தது, நான் நினைக்கிறது எல்லோரும் இவ்வளோ கஷ்டப்படினோம்னா சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன எவ்வளவோ ஈஸியாக பல விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வெளியில் வரலாம், பல நன்மையில பெறலாம். எல்லாம் எளிமையிலையும் சின்னன்லேயும் இருக்குது. பெருசாக போகிறோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்குத்தான் நாங்கள் ஆசைப்படுறது. பறக்கிறத பிடிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்கிறது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறேன். கடைசியாக பறக்கிறதும் கிடைக்காது, இருக்கிறதும் போய் நாங்கள் பிறகுதான் பட்டுத்தான் நாங்கள் தெளிய வேணும் என்றால் ஆண்டவனால் கூடிய எங்களை காப்பாற்ற முடியாது. நாங்களாகவே சில நேரங்களில் பொறுமையாக அமைதியாக அளவோடு இருந்தால் வளமோடு மேலதிக நன்மையை பெற்று மற்றவர்கள் பெருசு பெருசாக வாழ்கிறாக்கள் ஷோ காட்டுறதை விட நாங்கள் மேலதிக நன்மையை பெற்று மேன்மை அடையலாம். சரியா? எந்த மேன்மை எதை நீங்கள் மேன்மையாக நினைக்கிறீங்களோ அதை பொறுத்தது. என்னை பொறுத்தவரையில் நான் பேர் எனக்கு எடுப்படிக்கிறது லெவல் அடிக்கிறது நான் நினைக்கிறது நான் அவையைத்தான் பரிதாபமாக பார்க்குறேன். நான் அவையை விட கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறது எனக்கு இவ்வளவு ஆன்ம அறிவை நீ தந்ததுக்கு நான் சந்தோஷப்படணும் என்றால் மட்டாக்கிழமாய் முட்டாளாக இருந்து அவே அனுபவிச்சுட்டு போவினமான திருப்பி அவ தான் வந்து திருப்பி அதுக்கான பலனையும் அனுபவிக்க போகிறேன். நான் அந்த இதுகளுக்கெல்லாம் சுடல்களுக்கெல்லாம் மாட்டுப்படாமல் தப்புறது எனக்கு இப்போ நான் அளவோடு இருக்கிறது எனக்கு காணும். எனக்கு பின்னும் திருப்தி சந்தோஷம். ஏனென்று கேட்டால் எனக்கு பெருசுகள் வேண்டாம். அதுகளில் இருக்கிற பின்விளைவுகள் எனக்கு தெரிகிறபடியாக நான் அந்த சந்தோஷங்களுக்குள்ள என்ன ஈடுபடுத்த விரும்புகிறேன். ஈஸியான விஷயங்கள் ஈஸியாக தப்பலாம். அதை புரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான். புரிஞ்சவன் பிஸ்தா. இந்த ஆண்டவன் விஷயங்களை எங்களுக்கு அருகில் தந்திருக்கிறார். அதே நேரம் தேவையில்லாததுகளுக்குள்ள நாங்கள் மாட்டப்பட்டு கொண்டு நாங்களே தான் உழல்றோம். என்னவோ பயன்படுத்தி பயன்பெறுங்கள். 6, 8, 12 என்னென்று இதுக்களால் வழியில் வரணுமென்றதை சொல்லியிருக்கிறேன். அவற்றை அறிந்து உணர்ந்து 6 ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் 6ல் இருக்கிற கிரகங்களால் கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்கத்தான் பார்க்கும். என்ன கிரகம் இருக்குதோ அது சார்பான சில விஷயங்களை கட்டாயம் தந்தே தான் தீரும். எந்த இதுக்கண்டான இறைவன் தான் கடைசி தீர்வு. ஆனால் ஓரளவுக்கு அதுகளோட பாதிப்பை நாங்கள் குறைக்கணுமெண்டா 6, 8, 12 இருக்கிற கிரகங்கள் 6, 8, 12 கோச்சார ரீதியில் எந்த கிரகம் 6, 8, 12க்கு போனாலும் அந்தந்த கிரகங்களின் எந்த கிரகத்தால் பாதிப்போ அந்தந்த கிரகங்களின் நிறங்களை உணவுகளை பயன்படுத்துவதன் மூலம் அந்த கிரக தொடர்பான விலங்குகள் உயிரினங்களுக்கு நாங்கள் உதவிகரமாக ஆதரவாக இருப்பதன் மூலமும் எங்களுக்கு அந்த கிரகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது மெயின் கடவுள் சரணாகதி என்ற உள்ள அநியாயங்களை பண்ணிக்கொண்டு கடவுள்கிட்ட போனால் கடவுள் கடைசி வரையும் மன்னிக்க மாட்டார். சரியா? அவர் கொஞ்சம் உள்ள தூய்மை கடவுளுக்கு முக்கியம். உள்ள தூய்மையோடு நீங்கள் சரணாகதி அடைஞ்சால் உங்களுக்கு அவர் எப்போதும் துணை நிற்பார், உதவுவார். நிச்சயம் உதவுவார். அடிக்கடி கோயிலுக்கு போய் வாரது இதுகளெல்லாம் நிறைய மாற்றங்கள். ஏன்னா கோயிலுக்கு போனோன்னு எங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி விலக ஒத்தி வேலை செய்யும். நெகட்டிவிட்டி தான் எங்களோட மூளையை மழுங்கடைச்சி ஒரு விஷயத்துக்குள்ளால் வெளியில் வேற வழி தெரியாமல் இருக்க பண்ணுறது அந்த நெகட்டிவிட்டி. கோயிலுக்கு போய் வர அந்த நெகட்டிவிட்டி போக பாசிட்டிவிட்டி வேற எங்களை அறியாமலேயே எங்களோட மூளை எங்களுக்கு சார்பாக வேலை செய்யும். உடல் எங்களுக்கு சார்பாக வேலை செய்யும். அது புத்துணர்ச்சியை பெறும். சில விஷயங்களை செய்யலாமன்ற புத்தி எங்களுக்கு எப்படி வேறொரு ஆள்கிட்ட ஆலோசனைக்கு போகிறோமோ அதை விட கோயிலுக்கு போகிறோம்ல எங்களோட புத்தியை எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு தான் தெரியும் எங்களால் என்ன செய்யணும். மற்றாக்கள் சொல்லிக்க 1000 விஷயம் தங்களுக்கு செய்யக்கூடியதை தான் சொல்லுவார்கள். ஆனால் எங்களுக்கு என்ன செய்ய வேணும், எங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றதை நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரைக்கான உணர முடியும். மற்றபடியாக இதுகளை பயன்படுத்துங்க. எல்லாமே எளிமை, எல்லாமே சிம்பிள். ஆனால் நாங்கள் அதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி வச்சுருக்கிறோம். நன்றி, வணக்கம்.